வடமேலே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா நண்பு வணக்கங்களை வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்திகளுக்கான பரிகாரங்கள். ஸோ அது பரிகாரங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. பிரயாணங்களால் பெரிய லாபங்கள் வரதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் வியாழக்கிழமைகளில் சின்னதாக ஒரு நெருடுகள், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சந்திராஷ்டம காலகட்டம்னு வரும்போது ரிஷபராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி கொஞ்சம் இந்த பிரயாணங்கள் அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஏதாச்சும் நம்ம கம்யூனிகேஷன் தப்பாக கொடுத்து அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சின்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா ஒரு சில விஷயங்கள் நம்ம எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 5ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல லெவலில் வேலையில் முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதை எந்தவித மாற்றமும் இல்லை. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். திருமணம் ஏதாச்சும் சொந்தத்திலே கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது சில நேரங்கள் வாக்குவாதங்கள், வேலையில் சின்ன வாக்குவாதங்கள், குடும்பத்திலும் சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோமே. தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போதும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு சம்பந்தமான விஷயங்களை சின்ன பராமரிப்பு செலவுகள், வண்டி சர்வீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன செலவுகள் இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ரிஷப லக்னமாக சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் 2ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள்லாம் தோணும். ஸோ புதிய வண்டி வாங்குகிற யோகம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. புதன் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு செலவுகள், சின்ன செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறது. தொழிலுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்திரம், குரு பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாவது ஏடாகூடமாக ஒரு பெரிய லாபம் வருது, அது பண்ணுறேன் இது பண்ண பெருசாக ஜம்பம் அடிக்காமல் கொஞ்சம் காமாக இருந்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் வராது. கொஞ்சம் வாக்குவாதத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி பார்த்தீங்கன்னா ஒரு 11ல் இருக்காருங்க. ஸோ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், பெரிய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள், கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள், குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தை கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், கணவன் மனைவியினோட மட்டும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து தசாபுத்தி பலன்கள். இப்போது பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்போது, சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க யாராவது வயதானவர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்குறது, ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும்.
ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ தேவையான ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்கள் திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது, செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்னால் துவரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து பார்த்தா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க. ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா யாராச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க, மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கைன்னும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோட நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஜாதகம் இல்லை சார் இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஒரு பர்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரை இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கலாம். பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக விளக்கு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். ஏதாக இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை. பூ போடணும் அது போடணும் வத்தி இருந்தாலும் ஒன்று சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணமாக ஒரு கணபதி நினச்சுன்னா ஓம் மகானவன். இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது, வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதியை வேண்டுங்க. இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணி விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான, ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் வந்து பார்த்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ, பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ, இல்லை ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும். ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும். அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனைகள் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள், ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள், ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி. டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது
குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணும்னா நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடணும். இல்லை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடிக்க ஒரு கற்பனசாமியை வணங்குறீங்கன்னா ஓம் கற்பனசாமி நம்ம ஓம் கற்பனசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள். ஸோ எனக்கு வேலை இல்லைங்க, எனக்கு வேலை சரியாக அமைய மாட்டேங்குதுன்றவங்களும் நீங்கள் ஒன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிஹர சுதன் ஐயப்பனை ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் சாண்டிங் பண்ணி பாருங்கள். இதில் அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதுவும் 3லிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க நைட்டு சப்போஸ் நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சைலண்ட்டான நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க. இது அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை காப்பாற்றுற தெய்வம் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கர்ணம்னு ஒன்று இருக்கும். இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வழிபாடை தொடருங்கள். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.